தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் தனது உரையை நிகழ்த்தியபோது இந்த தீர்மானத்திற்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்று திரண்டு தங்களின் முழுமையான ஆதரவை தந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பதன் மூலமாக ஒன்றுபட்ட தமிழர்களின் உரிமையை மீண்டும் சட்டப்பேரவையில் நிலைநிறுத்தியிருக்கிறது தமிழக அரசியல் களம். அரசு நிறுவனங்கள் மற்றும் கல்வி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் எல்லோராலும் வரவேற்கப்பட்டு இந்த தீர்மானம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மொழி என்பது தொடர்புக்கான ஒன்றே, அதை யாரும் மறுக்க முடியாது என்றும் உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினால் வரும் ஓசை மட்டுமல்ல, தமிழ் நமது உயிர், தமிழ் நமது உணர்வு என்பதாகவும் தம்மை பெற்ற தாயை அம்மா என்று சொல்லும் பொழுது பாசமும் சொந்தமும் நம்மை அறியாமலே நமக்குள்ளே உயிராகவும் உணர்வாகவும் தோன்றுவது போல தமிழும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை. தாய் எப்படி மிகப்பெரிய புனிதமோ அதுபோலத்தான் நம்முடைய தாய்மொழியும் என்பதாக தனது கருத்தை பதிவு செய்த தமிழக முதலமைச்சரின் உரையில் பல பதிவுகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தை இந்திய ஒன்றியத்தையும் அழகிய முகமாக கூறிய மனோன்மணியும் சுந்தரனார் அந்த தமிழ் முகத்தோடு நெற்றியில் வைக்கிற திலகம் என தமிழ்நாடு என்று வர்ணித்து இருக்கிறார். இந்தியாவை நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டுத்தான் தமிழ்நாடு. அதன் நறுமணம் உலகம் முழுவதும் பரவது போல தமிழின் புகழும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் தனது நிலை உறுதியாக இருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறார். இன்று உலகில் தமிழ் மொழி பேசும் மக்கள் இல்லாத நாடுகளே குறைவு என்று சொல்லலாம். தமிழும் தமிழனும் இல்லாத நாடுகளே இல்லை என்றும் பெருமிதம் கொள்ளலாம். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது பண்பாடு, அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ் என்றால் விருந்தோம்பல். சுருக்கமாக சொன்னால் தமிழ் என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் புரிய வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் என்பது ஒரு கத்து. அந்த தமிழோடு புகழை கூறும் தமிழ்த்தாய் வாழ்த்தில் அனைத்துலகும் இன்பமுற என்ற சொல்லி உலகத் தமிழை உலகத்தார் மத்தியில் எடுத்து உரைப்பதும் உயர்த்தி பிடிப்பதும் நம் தலையான கடமை என்பதை மறந்துவிட முடியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த மொழி, மதம், இனத்தை, எந்த தனி மனிதனையும் தாழ்த்தி பேசவில்லை, கொஞ்சமும் காயப்படுத்தவும் இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் தமிழ் என்று அழைத்தால் நாம் ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்ப்போம். தமிழ் என்ற சொல்லோ பெயரோ மிகப்பெரிய வரலாறு. ஒரு கட்சிக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டுமே போராடும். ஆனால் தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே முன்வந்து நிற்கும் என்பதைப் போல இன்றைக்கு சட்டப்பேரவையில் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு முழு மனதுடன் தங்களின் முழு ஆதரவையும் அனைத்து கட்சியினரும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்த்தாய் வரலாற்றின் சில வரலாற்று பதிவுகளையும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தை 1970 ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்பு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் மாநில பாடலாக அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அனைத்து தொழில் மற்றும் பொது நிறுவனங்கள், விழாக்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என அனைத்து இடங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என அரசாணையும் ஏற்றப்பட்டிருந்ததையும் நாம் இங்கு மறந்துவிட முடியாது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மத்திய அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த சில அறிவிப்புகளை வெளியிட்டது. அதில் மாநில பாடல் குறித்த எந்த ஒரு விதிமுறையும் இல்லாதது இருந்தது. இதனால் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என தனது தமிழகம் சார்ந்த உரிமை சார்ந்த விஷயத்தை வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியதும் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தின் பெருமையை காற்பதிலும் தமிழ்த்தாயின் பெருமையை நிலைநிறுத்துவதிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை உலகளாவிய அளவில் தமிழின் பெருமையை பறைசாற்றும் விதமாக நாம் ஓங்கி ஒலிப்பது நமது தலையான கடமை என்பதை உணர வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையும் பாதுகாக்கும் இந்த உரிய பணியில் அனைத்து கட்சிகளும் தங்களின் வேறுபாடுகளை கலந்து தமிழின் பெருமையை உலகளாவிய அளவில் பறைசாற்றும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முக்கியம் கொடுக்கும் வகையில் இந்த கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியதன் வாயிலாக தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் நம் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும், அனைத்து கட்சியினரும் சேர்ந்து.